கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர்கிட்ட பழைய சுவிட்ச் பாக்ஸ் புதுசாக சுவிட்ச் பாக்ஸ் மாட்டி தரணும்னு கேட்டிருந்தாரு. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்கு. அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ரீப்பர் ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீப்பர் ஒயர்லாம் பிரிச்சுட்டு பைப்பில் ஓப்பன் ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர் சுவிட்ச் போட்டு இந்த மாதிரி வுட் பாக்ஸ் வச்சு ஒயரிங்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த சுவிட்சில் ஒரு 3 சுவிட்ச் ஒர்க் பண்ணல. அந்த சுவிட்சை மாட்டியும் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார் இந்த கஸ்டமர். இந்த பழைய சுவிட்செல்லாம் எடுத்துகிட்டு மாடலர் சுவிட்ச் இருக்குது அது மாதிரி போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அந்த கஸ்டமர். அதனால் பழைய பாக்ஸ்லாம் பிரித்து எடுத்துகிட்டு புதுசாக மாடலர் பாக்ஸ் போட்டு சுவிட்ச் மாட்டி கொடுத்தாச்சு. இந்த ஸ்பிட்ல நம்மகிட்ட இருக்கனால பாக்ஸ் டைட்டாக இருக்கா கூட ஆள் இருக்கணுன்றது இல்லை. நானே இந்த ஸ்பிட் லைட் வச்சு ஸ்ட்ரைட் பார்த்து பாக்ஸ் அடிச்சிட்டேன். ரெண்டாவது இந்த சுவிட்சில் லைன் போடும்போது ஃபஸ்ட்டு சுவிட்சு டியூப்லைட்டு, ரெண்டாவது சுவிட்சு ஃபேனு, மூணாவது சுவிட்சு நைட் லேம்ப்பு. இப்படி தான் நான் எல்லா பில்டிங்லேயும் போடுவேன். எதுக்காகனா நமக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். ஃபஸ்ட் சுவிட்ச் டியூப்லைட்டு, ரெண்டாவது ஃபேனு, மூணாவது நைட் லேம்ப் தான் நம்ம மைண்டில் இருக்கும். உங்கள் வீட்லேயும் சுவிட்சில் லைன் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுத்துருங்க. எந்த சுவிட்ச் டியூப்லைட்டு எந்த சுவிட்ச் ஃபேனுன்றது கன்ஃபியூஷன் இருக்காது. டக்குன்னு நம்மளே சொல்லலாம் ஃபஸ்ட்டு டியூப்லைட் ரெண்டாவது ஃபேன் அப்படின்னு. இந்த ஒயரில் 1, 2, 3 சொல்லி மார்க் பண்ணியிருக்கு டேப் போட்டு டேப் அடித்து. அது எதுக்கு அது மாதிரி டேப் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சுவிட்ச் போர்டெலாம் பிரித்து பார்த்தோன்னா உள்ளே இந்த மாதிரி ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் வந்து ஒரு டேப் அடிச்சிருந்தால் ஃபேஸ்னு அர்த்தம், 2 டேப் அடிச்சிருந்தால் அது நியூட்ரல்னு அர்த்தம், 3 டேப்புன்னு அடிச்சிருந்தால் அது எர்த்து. எலக்ட்ரிஷியன் ஒயர் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. புது பில்டிங் கட்டும்போது ரெட் கலர் ஒயரு ஃபேஸு, பிளாக் நியூட்ரலு, க்ரீனு எர்த்து அப்படின்னு போட்டுருவோம். இது மாதிரி ஏதோ ஒரு வீட்டில் ஒயரிங் பண்ண போகிறோம். அவங்க வீட்டில் மீந்த ஒயர் ஏதோ இருக்கும், அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரே கலர் ஒயரை 3க்கும் போடுவோம். ஃபேஸ் நியூட்ரல் எர்த்துக்கு போடுவோம். அது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது மார்க்கிங் கோசம் அந்த மாதிரி டேப் அடிப்போம். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கடைக்கு போனாலே ஒண்டர் சுவிட்ச் அப்படின்றதான் கேட்டுவாங்க நிறைய பேர். எதுக்குன்னா நம்ம வீட்டில் என்னென்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறோமோ அந்தந்த கலருக்கு இந்த உள்ளே இருக்க பிளேட்டு கலரை மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த சுவிட்ச் தான் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லோரும் மாடலர் சுவிட்சுன்னு கேட்டு வாங்குற மாதிரி அப்போ அந்த ஒண்டர் சுவிட்சுன்னு தான் கேட்டு வாங்குவாங்க. இந்த சுவிட்சோட ஸ்க்ரூ நெட்லாம் மறைக்கிறதுக்கோசரம் இந்த பிளேட்டு மேலே போடுவாங்க தனியாக, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். எதுவும் நிரந்தரம் இல்லைன்றதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே புது புதுசாக டெய்லி புது புதுசாக உருவாகிட்டு தான் இருக்குது. மார்க்கெட்டில் நம்மளுக்கும் தெரியாமல் நிறைய பொருள் புது புதுசாக மார்க்கெட்டில் வந்துன்னு தான் இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக்கல் மெசேஜை வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி.